நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் வந்தார். அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, புலம்பு தள்ளிட்டு போயிட்டார். அதுலேயும் ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க, ஒரு டைலாகு. அதுல இருந்தே அவரை நான் எங்க அணியில சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அழகா ஒரு டைலாக் சொன்னார். எப்படிங்க அது? அதாவது, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, சிவகாசினா வேட்டு, திண்டுக்கல்னா பூட்டு, அவரோட ஊர் தூத்துக்குடினா உப்பு, சூரத் வாழ் மக்கள் தான் நட்புன்னாரே. இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. 10,000 ரூபாய் கொடுத்த சூரத் வாழ் மக்களேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல 5,000 ரூபாய் கொடுத்த சூரத் வாழ் மக்களேன்னு சொல்லியிருக்கலாம். நல்ல மனம் படைத்த, கனிந்த மனம் படைத்த நட்பு உள்ளங்களாகிய சூரத் வாழ் மக்கள் ஏங்க சொல்லணும்? மொதல் பாயிண்ட்லயே மாட்டிக்கிட்டாருப்பான். ஒரு காலேஜ் பிரின்சிபல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இப்படியா மொக்கைய வாங்கினேன். சரி, நம்ம எந்த அணியில் பேசுகிறோம்னு கூட தெரியாம தூத்துக்குடினா உப்பு, சூரத்துனா நட்பு. நட்புக்கு முதல்ல கனிந்த மனம் வேணும்யா. யாராவது ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வர்றவன் எவ்வளோட பேங்க் பேலன்ஸு அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டு பிடிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஜாதி மதம் அனைத்தையும் கடந்து உருவாவதுக்கு பேர் தான்டா நட்பு. அதுக்கு எல்லையே இல்லைங்க ராஜதுரை. மொதல் பாயிண்ட்லேயே உங்களை கவுத்துட்டாங்க. அப்புறம் சொன்னாரு, என் மனைவி அப்படி பண்ணிட்டா, என் மனைவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. நடுவர் அவர்களே, இந்த மன்றத்தில் நான் ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி உறவுன்றது எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நான் ஒரு பெண்ணா இருக்கிறதால சொல்றேன். ஒரு புருஷன் அப்படின்றவர் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஐயா, நான் உங்ககிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். புருஷன் அப்படின்னா யாருங்க ஐயா? புருஷன்னா ஒரு மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பவன், அவள் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பவன், அவருக்கு பேர் தான் புருஷன் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்படிம்மா, நீ வேற எதுவும் அர்த்தம் வச்சிருக்கியா? எனக்கு ஒன்றும் புரியல. நடுவர் அவர்களே, எங்களோட இலக்கணப்படி, அதாவது என்ன மாதிரி இளம் பெண்கள்கிட்ட போய் புருஷன் அப்படின்னா யாருமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் எப்படி தெரியுங்களா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்குறோம். அது எப்படி தெரியுங்களா நாங்கள் சொல்லுவோம்? வேற ஒன்றும் இல்லைங்க. புருஷன் அப்படின்னா சன்னு ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யாரு புரு காப்பி போட்டுட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறாரோ அவர் தாங்க புருஷன். அம்மா அம்மா, என் வாழ்க்கையில் புருஷனுக்கு இப்படி ஒரு கிராமர் சொன்ன ஒரே பேச்சாளர் நீதாம்மா. சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன்ரைஸ் காஃபி போடாமல் புரு காஃபி யார் போட்டு வர்றாரோ அவர் தான் புருஷன். நாங்க மனைவி மட்டும் என்ன சும்மாவா, கணவனுக்கு ஈக்குவலா கொடுக்கணும்ல. ஆத்துக்காரி அப்படின்னா என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? என்னன்னு தெரியுங்களா ஆத்துக்காரினா? ஆத்துக்காரர் கூட வாழ்க்கையவா நடத்துன்ருக்காளோ அவளை தான் ஆத்துக்காரியும் பா. வேற இது வரைக்கும் எனக்கு வேற எதுவும் சொல்லி கொடுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது புருஷன் சொன்ன இல்லைங்களா, சன்னு ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரூ காப்பி போட்டுட்டு வந்து பொண்டாட்டி எழுப்புறாருல்ல, அவ்வளோ வேலை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் மனைவியும் ஒரு வேலை செய்யணும்ல. அவர் போட்ட அந்த புரு காப்பியை வாங்கி ஆத்து ஆத்து ஆத்துன்னு ஆத்தி போய் புருஷங்கையில் அழகா எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆத்துக்காரி. இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மனைவி வீட்டுக்கு, அதாவது கல்யாணங்களுக்கெல்லாம் நம்ம தனியாக போயிட்டோம்னா என்ன கேட்குறாங்க, சார் வீட்டில் கூட்டி வரலையா அப்படிங்கிறான். அதுக்கு தான் வீட்டில் இப்போ நம்மளாம் என்ன காட்டலையா சார், வீட்டில் வரலீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவி வரலையா, அப்போ அவங்க தான் வீடு, அப்போ நம்மளாம் என்ன தெருவா? இப்படி வீடுகளில் எவ்வளவு சண்டைகள் நடந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷங்கள்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. பணம் அவசியம் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். வாழ்க்கைக்கு பணம் தேவைங்க. ஆனால் வாழ்க்கையே பணமாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழந்து தான் வாழ்வீங்க அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. பணம் அவசியம், ஆனால் அதை விட உறவுகள் அத்தியாவசியம் என்பதை புரிந்துக்கணும் நடுவர் அவர்களே. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எதிரணி தலைவர் புலம்புன்னு தள்ளிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் புலம்புறதுக்கு ஒரு அண்ணன் ரெடியாக வேற காத்துக்கிட்டு இருக்காரு. எந்த தைரியத்தில் இருக்கிறாருன்னு எனக்கும் தெரியல. நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்க பெண்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன், உனக்கு எப்படியாப்பட்ட கணவன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பெரிய லிஸ்டெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எங்களுக்காக எங்கள் கணவர்மார்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்கிறோம். என்ன விஷயங்களை விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்கிறோம் தெரியுங்களா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நடுவர் அவர்களே. என்னென்ன லிஸ்ட் கொடுமா? சொத்து பத்தெல்லாம் நாங்கள் விட்டுட்டு வர சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் அவங்க சம்பாதிச்சது இல்லையா, பாவம். அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கவே சொல்ல மாட்டோம். நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வரப்போகிற கணவர் வெக்கம், மானம், சூடு, சொரணை,
ரோஷம், இந்த 5 விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்தா போதுங்க. வேற எதையுமே நாங்க விட்டு கொடுக்க சொல்லல நடுவர் அவர்களே. பின்னாடி கூச்சா தூக்கிட்டே அம்மா 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 அப்படின்னுக்கிட்டே ஒருத்தர் வரணும். இப்படி எவ்வளவு நாங்க மனைவிமார்கள் எல்லாம் எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் சரி, எப்படி எங்க வீட்டுக்காரங்களை நாங்க கிண்டல் அடிச்சாலும் சரி, அவ என் மனைவி, அவ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எத்தனையோ கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்காம வாழ்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா உறவுகளுடைய அவசியம் அப்படி இருக்கு நடுவர் அவர்களே. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கிராமப்புறத்துல காதலிச்சு ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எப்படி காதலிச்சாங்க அப்படின்றத அந்த மனைவி ஒரு பாட்டுல அழகா சொல்றா பாருங்க. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ, ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ, ஓடித்தான் வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தான் வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கணுங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? அல்ல கேட்டீங்க போங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆன பிறகு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறீங்களே. காதலுக்கு வயசே கிடையாதுமா. மூக்கில் 2 டியூபை சொருகி கோமா ஸ்டேஜில் இருக்கிற நிலைமையில் கூட ஒரு மனுஷனால் காதல் செய்ய முடியும். உயிருள்ள வரை மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான உணர்வு காதல். உலகத்தில் காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக கொண்ட ஒரே இனம் நமது தமிழினம் மட்டும்தான். காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக கொண்ட இனம். நடுவர் அவர்களே, எதிரணியினுடைய தலைவர் பேசிட்டு போனாரு. ரொம்ப அழகா தான் பேசினாரு. ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு இருக்க பொண்ணுங்கள்லாம் பசங்களோட பர்ஸை பார்த்து தாங்க லவ் பண்ணுது, காதல் பண்றதுக்கு கூட பணம் வேணும் பணம் வேணும்னு. ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் நினைச்சாங்க எனக்கு வரப்போற கணவர் அரவிந்த் சாமி மாதிரி கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க? அரவிந்த் சாமி மாதிரி கலர்ல இருக்க கலரான பசங்க தேவையில்லைங்க, அவன் கருகருன்னு கருவாயனா இருந்தாலும் என் மேல அன்பா பாசமா இருக்க பையன் போதும்னு நினைக்கிறாங்களே. இப்படிப்பட்ட காதல் கூட இன்றளவும் வாழ்ந்துகிட்டு தான் நடுவர் அவர்களே இருக்கு. இப்படித்தான் கிராமப்புறத்துல ஏரிக்கரை மேல இருந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அழகா காதல் பண்ணிக்கிட்டே ஒரு பாடல் பாடுறாங்க. அது எப்படி நடுவர் அவர்களே? அந்த பாடலை உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏரிக்கரையிலையா? நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்து காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல, என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில, நான் உள்ளான ஆசைகளை ஒன்னாக பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில. மரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல, அட சாயங்காலம் ஆன பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேர்ந்திடணும் தோணல, என் திம்மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில, நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேனே இக்கரையில. அப்பயும் அந்த பிள்ளைய லவ் பண்ற பிள்ளைகிட்ட ஏதாவது பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு போல இருக்கு. தூத்துக்குடி லவ்வுக்குன்னே பாட்டு இருக்குங்க ராஜதுரை. முத்து குளிக்க வாரியலா, மூச்சை அடக்க வாரியலா, சங்கு வழி போமா ஏலா ஏலா, அம்மளுக்கும் சொந்தம் இல்லையோ, முத்து கொடுக்க வாரியலா, கத்து கொடுக்க வாரியலா. இதெல்லாம் பாடி இருக்கேன் லவ் பண்றப்ப.
நடுவர் அவர்களே, உறவுகள் வீட்டுக்காரமா அடுத்த லைனையும் பாடுங்கங்கிறாங்க, நேயர் விருப்பம். ஏடா முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட தான் சொல்லடி அம்மா, அடநாளாம் மாசத்துல அம்மா கிட்ட நம்மள கூப்பிட்டதென்னடி அம்மா, காத்தவராயனை ஆரியம்மாலா காதலிச்ச மாதிரி இல்ல, அடக்கோளாறு பண்ணாம சித்த வந்து கொஞ்சுங்கோ சினிமாவில் கொஞ்சராப்புல மாம முத்து குளிக்க வாரியலா மூச்சை அடக்க வாரியலா. ஆஹா, தூத்துக்குடி கடற்கரைக்கே போன மாதிரி ஒரு பாட்டு. விஸ்வநாதன் இசையமைச்சு டிஎம்எஸ் எல்லார் ஈஸ்வரியும் அருமையாக பாடியிருப்பாங்க. இப்படி அன்பா காதல் செஞ்சு எவ்வளவு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எப்படியாவது பெத்தங்களை சம்மதிக்க வைக்கணுமேன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் போராடி கஷ்டப்பட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மனைவி ஆனதுக்கு அப்புறம் அந்த கணவனை பார்த்து அழகா பாடுறா நடுவர் அவர்களே. எப்படி தெரியுங்களா? உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா, 100 சென்மம் வேணும் அதை கேட்கிறேன் சாமிய, 100 சென்மம் நமக்கு போதுமா, வேற வரும் ஏதும் கேட்போமா, சாகா வரும் கேட்போம் அந்த சாமிய, இப்படி வாழ்கிற உறவுகளுக்கு தான் நடுவர் அவர்களே ஆயுள் அதிகம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிருங்க. ஆனா உறவுகள் என்பது அப்படி கிடையாது. உறவுகள் உங்களுடைய உணர்வுகள், அது நீங்க இறக்கும் போதுமே கூட உங்க கூடவே தான் இருக்கும் அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மை. ஐயா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உறவுகளே மிக புனிதமான ஒரு உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு. அதனாலதான் ஒரு கவிஞர் அழகா எழுதினாரு, ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்ற மாதிரி, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளையுண்டு, ஆனா உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு சொல்லி அழகா ஒரு கவிஞர் எழுதினார் என்று சொன்னால், அம்மா அப்படின்ற ஒரு உறவு அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு உறவு நடுவர்களே. அதுக்கும் எங்களுடைய கவிஞர் அழகான ஒரு பொன் கரங்களால் ஒரு வரிகள் எழுதினாரு. ஒரு மகன் என்பவர், நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே பையனுக்கு அம்மா தான் ரொம்ப இஷ்டம். அப்படி ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும், அரறிறாரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. உங்களுக்கு இந்த பணம் பணம்னு பேசுறது உங்களுடைய நகைச்சுவையை வேணா தூண்டலாங்க. ஆனா உங்க உறவுகள் என்பது உங்க உள்ளுக்குள்ள இருக்க உணர்வுகளை தூண்டும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அம்மா மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே, அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு உறவு தானே அப்பா.
அப்பான்ற ஒரு உறவனுடைய புனிதத்தை வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அப்பாவோட அருமை பெருமை பாசம் எல்லாமே புரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து என்னை திருவிழாவுக்கு கூட்டு போவாருங்க. அப்படி கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கூட்ட நெரிசலாக இருக்கும். என்னால் சாமியை பார்க்க முடியாது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட ரொம்ப நச்சரிச்சுட்டே இருப்பேன், அப்பா என்னால் சாமியை பார்க்க முடியல, எனக்கு காட்டுங்கப்பா காட்டுங்கப்பான்னு. அப்போ எங்கள் அப்பா என்ன தெரியுங்களா பண்ணுவார், அவர் தோள் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு என்னை காட்டுவார். சாமி இப்போ தெரியுதா சாமி உனக்கு, சொல்லு கண்ணே இப்போ தெரியுதா சாமின்னு கேட்பாரு. அந்த அறியாத வயசில் எனக்கு தெரியலைங்க. ஆனால் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு சாமியோட தோள் மேலே ஏறி தான் நான் இன்னொரு சாமியே தரிசனம் செஞ்சேன் அப்படின்னா அப்பா என்ற ஒரு உறவு அவ்வளவு அழகான ஒரு உறவு நடுவர் அவர்களே. இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. அந்த கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இருக்குது. அவரால் வந்து அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. சில பேர் நினைப்பாங்க அப்படி இருந்தால் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மனைவி அப்படி நினைக்கலைங்க. என் கணவனுக்கு எவ்வளவு பெரிய குறை இருந்தாலும் சரி, அவன் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன், அவனுக்கு நானே குழந்தை, எனக்கு என் கணவனே குழந்தைன்னு சொல்லி அழகா கரையுது என் மனசு ஒன்னால. அழகான பாடல். உண்மையிலே கன்னி பருவத்தில்ங்கிற படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்குன்னே எழுதப்பட்ட ஒரு அழகான பாடல். உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை சும்மா வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது சீக்கிரம் முடியணும், பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கே அப்போ இருந்து வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்படி உறவுகளுக்கு மத்தியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. என்னதான் நீங்க பணம் காசை கொட்டி கொடுத்தாலும் அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நீங்க இன்பத்துல இருந்தாலும் சரி துன்பத்துல இருந்தாலும் சரி கடைசி வரை உங்களுடன் நிலைத்து இருப்பது எங்களுடைய கனிந்த மனமாக மட்டுமே இருக்க முடியும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம்.